இந்தியாவை வந்து ஒதுக்க முடியாத இடத்துல இப்போ இந்தியா வந்துடுச்சு. அண்ட் யோசிச்சு பாருங்க, யூஎஸுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் நின்று ஒருத்தர் டிப்ளமேட்டிக் ஸ்டான்ஸை சொல்லி நம்ம வந்து அவங்களுக்கு என்ன சொல்றது, இந்தியா யாரு கூட போய் நிற்க போது, யுக்ரைன் ரஷ்யா வரல, இந்தியா யாருக்கு சப்போர்ட் பண்ண போது, அதே மாதிரி இஸ்ரேல் அண்ட் ஈரான் வரல, இந்தியாவோட ஸ்டான்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமாக வர அளவுக்கு வளர்ந்துட்டோம். அடுத்ததா சார், இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ இந்தியாவுக்கும் யூகேக்கும் ஒரு எஃப்டிஏ வரதுனால இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இந்தியாவுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறையா வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா சார்? டெஃபினெட்லி. யூகே கூட போட்ட டீல் மாதிரியே நாளைக்கு வேறு கண்ட்ரிஸ் கூட இந்தியா பண்ணுச்சுன்னா உண்மையிலே நம்மளோட குளோபல் எக்கனாமிகள், நம்மளோட ஜிடிபியும் இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸ்போர்ட்ஸும் அதிகமாகும். அதே டைமில் நம்மளோட மார்க்கெட்ஸுக்கும் இன்னும் ஒரு பெட்டர் பூஸ்டாக இருக்கும். ஒரு யூகேலேருந்து வரக்கூடிய ஒரு கார், ஒரு ஜாக்வார்னு எடுத்துக்கலாங்க சார். ஜாக்வார் இப்போ நான் வாங்குறதுக்கும் இல்லை ஒரு எஃப்டிஏ வந்ததுக்கு அப்புறம் வாங்குறதுக்கும் எப்படி சார், என்ன மாதிரியான வித்தியாசங்கள் வரப்போகுது? இப்போ இருக்கிற விலைக்கும் எஃப்டிஏனால எனக்கு ஒரு காமன் மேனாக என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது சார்? வணக்கம் ட்ரேட் அச்சீவர்ஸ் வியூவர்ஸ், மீண்டும் ஒரு எபிசோட் ஆஃப் வாய்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ்க்கு உங்கள் எல்லாருமே வெல்கம் பண்ணுறோம். இன்னைக்கு மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம கூட ட்ரேட் அச்சீவர்ஸ் உடைய ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ மிஸ்டர் கிஷோர் குமார் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, அவர்கிட்டே பேசுவோம். வணக்கம் சார். சார், இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு. வர நாட்களில் நம்ம பிரதமர் வந்து லண்டன் போகிறாங்க. யூகேவோட ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்ம சைன் பண்ண போகிறோம் சார். இனிமேல் சில பொருட்களுடைய விலைகள் எல்லாமே டிராஸ்டிக்காக குறைய போகுது. அதே மாதிரி நிறைய விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம ஊருக்கு வரதுக்கான வாய்ப்புகளும் இப்போ புதுசாக உருவாயிருக்கு சார். இப்போ இந்த ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னால எந்தெந்த செக்டார்ஸ் வந்து நமக்கு பூஸ்ட் ஆக போகுது சார்? எந்தெந்த செக்டார்ஸை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்? எந்த செக்டார்ஸுக்கு இனிமேல் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு எதிர்காலம் இருக்குது சார்? ஷோர், கண்டிப்பாக. இப்போ இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மோஸ்ட்லி எதுக்காக பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 கண்ட்ரியோட வர்த்தகத்தை இன்னும் மேம்படுத்தலாம். இப்போ ஏற்கனவே நடக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே டேரிப்ஸ் இருக்கும். இப்போ டேரிப்ஸ்ன்றது நல்ல ஒரு பிரபலமான வார்த்தை ஆயிடுச்சு. எப்போ ட்ரம்ப் வந்தாரோ அது வந்து டேரிஃப்ஸ் தான் பேசிட்டு இருக்காங்க. முக்கால்வாசி டேரிஃப்னா இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ ஒரு கண்ட்ரி வந்து உள்ள இம்போர்ட் பண்ணும்போது அவங்க இந்த பொருள் உள்ள வரணும்னா அதுக்கு நாங்கள் எவ்வளோ டாக்ஸேஷன் போடுறோன்றது தான் டேரிஃப்ஸ்ன்னு எளிமையான வழியில் சொல்லணும்னா அதான் டேரிஃப்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ரூபா பொருள் தயாரிக்கிறதுக்கு நமக்கு ஆகுது, அதுக்கு நம்ம லாபம் வச்சு ஒரு 150 ரூபா வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம யூஎஸ்ல போய் விற்கலான்னு போகும்போது 150 ரூபாய்க்கு விற்க முடியாது. அந்த கண்ட்ரி என்ன சொல்லுவோம், உன் பொருளை வந்து நீ ஏன் ஊரில் விற்கும் போது எனக்கு அதில் டேக்ஸை கொடு, அப்போ டேரிஃப் போடுவேன்னு சொல்லிட்டு அதில் வந்து லட்சே ஒரு 100% டேரிஃப் போட்டாங்கன்னா அப்போ 150 ரூபா பொருள் 300 ரூபாய் ஆயிடும். ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்ம நார்மலாக டேரிஃப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த கண்ட்ரி எவ்வளோ இம்போர்ட் டியூட்டி போட போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ யூகேவும் நம்ம இந்தியாவும் என்ன பண்ணாங்கன்னா ஃப்ரீ ட்ரேட் பாலிசிக்குள்ளே வரலாம் அப்படின்ற மாதிரி இது வந்து 3 வருஷமா போயிட்டு இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை. 2023 போயிட்டு இருக்கு. 3 சிட்டிங் உட்காந்துருக்காங்க இது வரைக்கும். ஃபைனலாக இப்போ ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. ஜூலை ஐ திங்க் 23rd or 24th வந்து நம்மளுடைய பிரதமர் அங்கே போறாரு. போயிட்டு இந்த டீலை சைன் பண்ணிடுறாரு. இப்போ இதை சைன் பண்ண உடனே என்ன ஆகும்னா மேஜர் டேரிஃப்ஸ் எல்லாமே வந்து கட் ஆகும். எப்படின்னா இது போத் வேஸுக்கு. ப்ளஸ் நம்ம இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அங்கே டேரிஃப்ஸ் கட் ஆகும். ப்ளஸ் அவங்களோட ப்ராடக்ட்ஸை நம்ம இப்போ யூகே பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்தியாவுக்குள்ளே வரும்போது சீப்பராக கிடைக்கும். ஓகே. முன்னாடி ப்ரைஸ் வந்து இப்போ டேரிஃப்ஸ் கட் பண்ணும்போது இன்னும் நமக்கு நல்ல ஒரு ரேட்டில் கிடைக்கும். ஓகே. இப்போ இதில் வந்து ஒரு செக்டாரை நம்ம பார்க்கலாம் இதில். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ். ஸோ ஆட்டோமொபைலில் வந்து சில இதுக்கெல்லாம் வந்து டேரிஃப்ஸ் வந்து அதிகமாக இருக்கு. 100% டேரிஃப்ஸில் இருக்கு. அதெல்லாம் வந்து இப்போ எஃப்டிஏக்குள்ளே வந்துடுச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கம்மியாகும். ஸோ கிட்டத்தட்ட 10% வரைக்கும் கோட்டா ஸ்கீம்ல கொடுத்துருக்காங்க. இந்த கோட்டானும் போது என்னன்னா எல்லா காருமே நீங்க இம்போர்ட் பண்றது எல்லாமே அந்த ரேஞ்சுக்குள்ள வராது. ஒரு டீலுக்கு வரலாம். நம்ம இத்தனை யூனிட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஒரு 5000 யூனிட் ஆஃப் கார்ஸ் வரைக்கும் இந்த கோட்டா 10%. 5000க்கு மேல சேல்ஸ் போகுதுன்னா திருப்பி பழைய கோட்டாவே 100% மாதிரி கொண்டு வராங்க. ஸோ அதுக்கான ஃபைனல் டேர்ம்ஸ் அண்ட் இது உடனே நடக்க போறதும் கிடையாது. இது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு 2 பார்லிமெண்ட்லயும் போயிட்டு இது அப்ரூவல் போகும். ஸோ நம்ம ஒரு பார்லிமெண்ட்டுக்கும் வரும், யூகேல அவங்களோட பார்லிமெண்ட்டும் போய் இது முடிக்கிறதுக்கு எத்தனை மாசம்னா கிட்டத்தட்ட 15 மாசம் ஆகும். ஓகே. 1.25 வருஷம் ஆயிடும் இது. ஓகே.
ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கும் எப்படி ஒரு 1 இயர் கிட்ட ஆகலான்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அரௌண்ட் 2 இயர்ஸ் ஆஃப் டைம் வச்சுக்கோங்களேன். அண்ட் 2 இயர்ஸ் ஆஃப் டைம்குள்ள ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே. அதுக்குள்ள இதே மாதிரி யூகே கூட போட்ட டீல் மாதிரியே நாளைக்கு வேற கண்ட்ரிஸ் கூட இந்தியா பண்ணுச்சுன்னா உண்மையிலேயே நம்மளோட குளோபல் எக்கனாமிகள் நம்மளோட ஜிடிபியும் இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸ்போர்ட்ஸும் அதிகமாகும். அதே டைம்ல நம்மளோட மார்க்கெட்ஸுக்கும் இன்னும் ஒரு பெட்டர் பூஸ்டா இருக்கும். முதல்ல நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்துடலாம். எக்ஸ்போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பேரல்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே நிறைய நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து ஆல்ரெடி we are paying around 8 to 12% ஆஃப் டாரிஃப். ஓகே. யூகேல நமக்கு 8 to 12% டாரிஃப் போட்டிருக்காங்க. அது வந்து ஜீரோ ஆயிடும். ஓகே. 99% ஆஃப் தி டாரிஃப்ஸ் will be eliminated. ஓகே. அதுக்கு அடுத்தது லெதர் அண்ட் ஃபுட்வேர். இப்போ நம்ம ஊர்ல இருந்து நம்ம ஃபுட்வேர்ஸ் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 8% டாரிஃப்ஸ்ல இருக்கு. அது வந்து 0% ஆகுற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ், அது வந்து கிட்டத்தட்ட 4 to 16% வரைக்கும் டிபெண்டிங் ஆன் தி டிஃபரெண்ட் ஐட்டம்ஸ் இருக்கு பாத்தீங்களா. அது வந்து 16% வரைக்கும் மேக்ஸ் கேப்ல இருக்கு. தட் வில் பி டு ஜீரோ. அண்ட் தென் இன்ஜினியரிங் கூட்ஸ் அண்ட் ஆட்டோ பார்ட்ஸ் வந்து அதே 16% வரைக்கும் ஹை கேப்ல இருக்கு. இட் வில் பிகம் டு ஜீரோ. ஓகே. கெமிக்கல் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் வந்து இட்ஸ் டிஃபரெண்ட் அண்ட் அகைன் இட் இஸ் கோயிங் டு பிகம் ஜீரோ. ஓகே. மெரைன்ஸ் அண்ட் ஃபுட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் மேக்ஸ் மிக்ஸ்டு டியூட்டிஸ் ஒரு பொருளுக்கு ஏற்ற மாதிரி டியூட்டி இருக்கு. அது வந்து 5 to 10% குள்ள வேரி ஆகுது. ஓகே. அது பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு 0% வந்து ஸ்பைசஸ் நம்ம ஒரு பேர் போன விஷயம். ஸ்பைசஸ் நம்ம தான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய கண்ட்ரிஸ். ஸோ அந்த ஸ்பைசஸ் வந்து 5 to 10% இட் இஸ் அக்கரிங் டாரிஃப். ஸோ அது உங்களுக்கு ஜீரோ வருதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் மோஸ்ட்லி வந்துடும். ஓகே. ஆனால் மேபி இன்னொரு 2 இயர்ஸ் டவுன் த லைன்ல இது என்னன்னா இது இமீடியட்டா ஒரே ஸ்ட்ரோக்ல கம்மி பண்ண மாட்டாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா கம்மி பண்ணலாம். டவுன் த பீரியட்ல வில் கோ 1 by 1ன்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் யூகே எக்ஸ்போர்ட் பண்றது இந்தியாவில் என்னென்ன இருக்குன்னா, ஸோ அதில் மேஜராக கம்மியாக போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்காட்சு, விஸ்கி, ஜின்னு. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150% வந்து டாரிஃப்ஸில் இருக்கு. ஸோ இந்தியா வந்து 150% டாரிஃப் போட்டிருக்கு. இன்கேஸ் ஃபாரின்லேருந்து லிக்கர்ஸ் கொண்டு வராங்கன்னா 150%. ஸோ அதை வந்து ஸ்டார்டிங்லேயே 75% கம்மி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இது கொண்டு போயிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் த டாரிஃபோட ரேட்ல உங்களுக்கு கம்மியாகும். அண்ட் அதே மாதிரி ஒரு 10 இயர்ஸ் டவுன் த லைன்ல இதை இன்னும் கம்மி பண்ணி வில் பிரிங் இட் டு 40% வரைக்கும் கொண்டு வரலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி லிக்கர்ஸ் அதில் கொண்டு வரவங்களுக்கு இட் வில் பி சீப்பர். அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டாரிஃப்ஸ் போட்டிருக்கிறது வந்து கிட்டத்தட்ட 100%. ஓகே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் சொல்றதுல ஒரு விதத்துல உண்மைதான். ஓகே. என்னன்னா நீ வந்து நான் வந்து டாரிஃப் உனக்கு கம்மியா போட்டிருக்கேன். இதுல டாரிஃப்ல வந்து ட்ரேட் பேலன்ஸே இல்ல. நான் வந்து உன் கண்ட்ரில இருந்து இவ்வளோ கோடிக்கு இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என் ஊர்ல இருந்து நீ வந்து கம்மியா தான் பண்ற. ஏன்னா விற்க முடியல. ஏன்னா நம்ம ஆளுங்க போட்ட டாரிஃப் அந்த மாதிரி. அவங்க 10% போட்டாங்கன்னா நம்ம இங்க 150% போட்டு வச்சிருக்கோம். அப்ப என்ன பண்ண முடியும்? ஃபாரின் கார்ஸ் வந்து இங்க விற்கிறதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த இம்பேலன்ஸ் தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இங்கேயும் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல ஆட்டோமொபைல்ஸ் எவ்வளவு போடுறோம்னா கிட்டத்தட்ட 100% போட்டு. ஸோ புது எஃப்டிஏ ரூலுக்கு அப்புறமா இட் வில் கம் பேக் டு 10%. அதுவும் இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லிடுறா 10% அண்டர் கோட்டா ஸ்கீம். ஓகே. இவ்வளவு யூனிட்ஸ் வரைக்கும் 10%. அந்த யூனிட்ஸ்க்கு மேல நீங்க சேல்ஸ் கொண்டு போயிட்டீங்கன்னா இட் வில் கோ பேக் டு 100% ஒரிஜினல் ரேட்ஸ். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் அண்ட் ஹைபிரிட்ஸ் வந்து அகைன் இட் கேன் கம் டவுன் டு 10%. ஓகே. இதெல்லாம் வந்து யூகே பேஸ்டு கம்பெனிஸ்ல இருந்து நம்ம இம்போர்ட் பண்றது. அண்ட் கமிங் டு மெடிக்கல் டிவைசஸ் அண்ட் ஃபார்மா இட் வில் பி 10 to 20% இருந்துச்சு. ஸோ தட் வில் பி ஜீரோ. ஓகே. அண்ட் தென் கெமிக்கல்ஸ் அண்ட் மிஷினரிஸ், ஆட்டோ பார்ட்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் கூட்ஸ் வந்து 4 to 16% இருந்தது. இது வந்து 0% ஆக்கிறதுக்கு பேசிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 64% கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறம் 85% ஒரு 10 வருஷத்துக்குள்ள இன்னும் கம்மி பண்ணலாம் மாதிரி கொண்டு. அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் டாய்லெட்டரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 20% வரைக்கும் நம்ம டாரிஃப்ஸ் இம்போஸ் பண்ணியிருக்கோம். தட் வில் பி ஜீரோ ஃப்ரம் day 1. ஓகே. நிறைய ப்ராடக்ட்ஸ் அதில் இன்னும் காஸ்மெட்டிக்ஸ் போது நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. அதில் ஒன்றுத்துக்கும் போடுவாங்க. அதில் சிலதுக்கு ப்ராடக்ட் வந்து ஸ்ட்ரைட்டாகவே ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் அக்ரி ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா சால்மன், லேம்ஸ், சாக்லேட்ஸ், பிஸ்கெட்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் 10 to 30% வரைக்கும் நம்ம போட்டுட்டு இருக்கோம். தட் வில் பி கமிங் டவுன் டு ஜீரோ ஃபார் 64% லைன்ஸ் அட் ஸ்டார்ட் அண்ட் 85% பை தி இயர் 10. அதான் 10th இயர்க்குள்ள பார்த்தீங்கன்னா 2035 பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ரைஸஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் UK will be coming down. இது மற்றவங்களுக்கு இம்பாக்ட் பண்ணோம்னா டெஃபினெட்லி இட் வில் பி இம்பாக்டிங் தி இந்தியன் மார்க்கெட்ஸ். போக போக உங்களுக்கு கண்டிப்பா இது வந்து என்ன சொல்றது ஒரு நல்ல ஒரு
என்ன சொல்றது, டெவலப்மெண்ட் வில் பி தேர். ஓகே. எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாகும் அண்ட் இம்போர்ட்ஸ் வில் பி கெட்டிங் பெட்டர். ட்ரேட்ஸ் வில் பி கோயிங் குட் அண்ட் ஸோ இதனால எக்கனாமியில் கண்டிப்பாக கொஞ்சம் பூஸ்ட் இருக்க தான் செய்யும். ஓகே. அண்ட் இந்த இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை ஓப்பன் பண்ணி தரும். ஸோ இன்வெஸ்டர்ஸுக்கு இந்தியா மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை தன்மை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி. ஓகே. ஸோ தட் வில் பி பிளேயிங் அ மேஜர் கீ. இது என்னன்னா, இதெல்லாம் வந்து உடனே நமக்கு கிரவுண்ட் லெவல்ல தெரியுமான்றது டவுட். பட் ஆனால் ஃபினான்ஷியலி இட் வில் பி ஸ்பீக்கிங், இந்தியா வில் பி இன் அ குட் ஸ்டாண்டிங். ஓகே. மற்ற கண்ட்ரிஸ் பார்க்கும்போது ஓகே, இந்தியா இஸ் இன் அ வெரி குட் பொசிஷன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரதுக்கு. ஓகே. ஸோ திஸ் வில் பி அ பெட்டர் ஆப்ஷன். ஓகே, தேங்க்யூ சார். இப்போ நீங்க சொன்னதுலயே நான் சில செக்டார்ஸ் பார்த்துருக்கேன். ஆட்டோமொபைல், ஃபார்மா அண்ட் கெமிக்கல் செக்டார்ஸ்லாம் வந்து பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ சார். அடுத்தது ஒரு சின்ன விஷயமா எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி கேட்குறேன் சார். இப்போ லெட்ஸே ஒரு யூகேலேருந்து வரக்கூடிய ஒரு கார், ஒரு ஜாக்வார்னு எடுத்துக்கலாமே சார். ஜாக்வார் இப்போ நான் வாங்குறதுக்கும் இல்லை ஒரு எஃப்டிஏ வந்ததுக்கு அப்புறம் வாங்குறதுக்கும் எப்படி சார், என்ன மாதிரியான வித்தியாசங்கள் வரப்போகுது? இப்போ இருக்கிற விலைக்கும் எஃப்டிஏனால எனக்கு ஒரு காமன் மேனா என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது சார்? ரைட். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக 2 விஷயம் கார்ஸை இம்போர்ட் பண்ணும்போது 2 விஷயம் பார்ப்பாங்க. ஒன்று வந்து சிகேடின்னு சொல்லுவாங்க, இன்னும் வந்து சிபியூன்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட்லி நாக் டவுன் அண்ட் கம்ப்ளீட்லி பில்ட் அப். ஸோ இது பில்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லு யூகேலேயே அசம்பிள் பண்ணப்பட்ட காரு டைரக்டா இம்போர்ட் ஆகி இங்க வந்து அப்படியே வாங்குறது. ரெண்டாவது விஷயம் வந்து கம்ப்ளீட்லி நாக் டவுன்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க எல்லா பார்ட்ஸும் பிரிச்சுடுவாங்க. பிரிச்சுட்டு அங்க இருந்து இங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வச்சு இங்க எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுவாங்க. ஓகே. இது எதுக்காக இந்த மாதிரி பண்றாங்கன்னா, இப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்குன்னா, சிகேடி அதாவது கம்ப்ளீட்லி நாக் டவுன், நீங்க பார்ட்ஸ் எல்லாம் பிரிச்சுட்டு இங்க வந்து அசம்பிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட் டியூட்டி 15%. அதே நீ காரையா செஞ்சு எடுத்துன்னு வந்து இங்க வித்தனா 100%, 120% டாரிஃப். இது கேட்கறவங்களுக்கு என்ன சார் எல்லாம் ஒரே கார் தானே, அங்கிருந்து வந்தா என்ன இங்க வந்து அந்த ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, நீ எல்லாத்தையும் பிரிச்சுட்டு இங்க வந்து மேனுஃபேக்சரிங் பிளான்ட் போட்டனா என்னோட மக்களுக்கு இங்க வேலை வாய்ப்பு அதிகமாகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக மேனுஃபேக்சரிங் பிளான்ட் போடுறீங்க, அதனால இங்கே லேபர்ஸ் தேவைப்படுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்லி இட் பிரிங்ஸ் என்ன சொல்றது, எம்ப்ளாய்மெண்ட் வரும். ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் பூஸ்ட் ஆகுன்றதுனால இந்த டேர்ம்ஸ் வச்சிருக்காங்க. நீ இங்கேயே பிளான்ட் போடு, இங்கேயே அசம்பிள் பண்ணு, அதே கார் தான், டாரிஃப் கம்மியாக வச்சுக்கோ, சேல்ஸ் அதிகப்படுத்திக்கோ. ஆனால் நீ அங்கேருந்து தான் பண்ணிட்டு இங்கே எடுத்துகிட்டு வருவேன், டாரிஃப் இங்கே பிளான்ட் போடுறதுக்கு நான் ரெடி இல்லை அப்படின்ற பட்சத்தில் 100% டாரிஃபை நான் வாங்கிக்கிறேன். ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா டெஸ்லாலாம் வாங்கிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டா டெஸ்லா வந்ததால எல்லாரும் ஒரே எக்ஸைட்டட், டெஸ்லா வரப்போகுது, இந்தியா வரப்போகுது. இப்போ வந்துச்சு. வந்த பொழுது இப்போ எத்தனை பேர் எக்ஸைட்டடா இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா அங்க வாங்குற காசோட இங்க வந்து கிட்டத்தட்ட 70 to 80% we have to pay higher rates because of the tariffs. நீங்க டியூட்டிஸ் எல்லாம் போட்டுட்டு வெளியே எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு 85 லட்சம் ரூபாய் வந்து நிக்குது. இதுவே நீங்க யூஎஸ்ல போய் எடுத்தீங்கன்னா that will be around 40 to 50 அந்த ரேஞ்ச் வரும்னு வச்சுக்கோங்களேன். 60 தான் வரும். இங்க எடுத்தோம்னா we are paying more than 20 to 25 lakhs almost will be paying extra. காசு நிறைய இருக்குது. நான் என்னோட கலெக்ஷன்ல டெஸ்லாவும் ஒரு கலெக்ஷனா வைக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு that will not be a big deal. பட் ஒரு நல்ல கார் வாங்கணும், ஹை எண்டா வாங்குறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன். பட் இட் will not be like a collection. நல்ல ஒரு ஒன் அண்ட் ஒன்லி கார், நல்ல காரா வாங்கணும், பட் ஐ கேன் அஃபோர்ட் இட் அப்படின்ற பட்சத்துல அதுல போய் போடுறதுன்றது எந்த அளவுக்கு என்ன சொல்றது, கரெக்டான டிசிஷனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு 50,000 ரூபாய் பொருள் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கணும்னா அதுக்கு 50,000 ரூபாய்க்கு அங்கேயே வாங்கிடலாம். அப்ப இங்க 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு அது வர்த்தானா கிடையாது. அப்ப அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு வர்த்துள்ள இங்க இருக்கிற ப்ராடக்ட் ஏதாவது வாங்குன்னா that will be more better idea. And நம்மளது லோக்கல் மேனுஃபேக்சரிங்லேயே நல்ல இப்போ இவி கார்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அந்த மஹேந்திராவில் விட்டுருந்தாங்க பார்த்தீங்களா, பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அந்த XC6 அந்த BE அப்புறம் 6 அந்த மாதிரி ஏதோ 2-3 கார்ஸ் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் என்ன சொல்றது, பார்க்கறதுக்கு ரொம்ப கிளாஸாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட எல்லாருமே சொல்றது என்னன்னா, இந்த லாம்போர்கினி ஊருஸ் அந்த இதை வந்து அந்த பில்ட் மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலாக நானே ரோட்ல போகும்போது ஃபர்ஸ்ட் டைம், நான் அது வரைக்கும் அந்த இதை பற்றி அப்டேட்டே பார்க்க ஃபர்ஸ்ட் டைம் அதை ரோட்ல போகும்போது பார்த்துட்டு நானே என்ன கார் இதுன்னு பார்த்தா மஹேந்திரா. ஓகே, அந்த ஒரு ஸ்டாண்டர்டு உண்மையிலே கிளாஸா கொண்டு வந்திருக்காங்க. மஹேந்திரா has done a well good product. And டாட்டாவும் ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா they are trying to EV செக்டர்ஸ்ல வந்து இன்னும் கொஞ்சம் அந்த இன்னோவேஷன் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கும். இது ஸோ இதெல்லாம் இருக்கும்போது ஆப்ஷன்ஸ் டெஸ்லா தான் போயிடுவேன். இன்னொன்று டெஸ்லாவோட முக்கியமான செல்லிங் பாயிண்ட் என்னன்றது, ஒரு முக்கியமான விஷயம் எதுன்னு பார்த்தோம்னா இட்ஸ் செல்ஃப் டிரைவிங் கார்.
அது நம்ம ஊருக்கு சாத்தியமான்றது இல்ல. டவுட். ஏன்னா அவங்க ஊருக்கும் நம்ம ஊருக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ். நம்ம ஊர் டிராஃபிக் யோசிச்சு பாருங்க. காலங்காத்தால 9 மணிக்கு வேலைக்கு போகணும்னவங்க 8:30 மணிக்கு கிளம்புவாங்க. அடிச்சு புச்சுன்னு போயிட்டு இருப்பான் சிக்னல். இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலா இப்போ அந்த டெஸ்லா காருக்கு அதெல்லாம் புரியுமா? புரியாது. அதான் நம்ம இது கமெண்ட்ல ஒருத்தர் சொன்னா பார்த்தீங்களா, இந்தியா இஸ் நாட் ஃபார் பிகினர்ஸ். ஆக்சுவலா அது ரியாலிட்டி அதுதான். இப்போ டெஸ்லா காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல மாடு நடுவில் போவோம். திடீர்னு ஒருத்தன் நிறுத்துன்ட்டு கிராஸ் பண்ணி போவான். நடுவில் சிக்னலே இல்லாம என்னன்னா இதான் சொல்லுவாங்க, இந்த மாடுகள்லாம் நடுவில் நடமாட இது ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து அது எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு பண்ணோன்றது தெரியல. அண்ட் பிளஸ் இது இல்லாம செல்ஃப் டிரைவிங் வேணும்னா அதுக்கு ஒரு 6 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டணும். ஸோ இவ்வளோத்தையும் பார்த்து டெஸ்லா தான் வேணுன்றவங்க எனக்கு எந்த அளவுக்குன்னு தெரியல. பட் ஐ திங்க் தேர் ஆர் பெட்டர் கார்ஸ். நம்மளும் நல்ல கார்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு அப்படிதான் வேணுன்ற பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி தான் கலெக்ஷனுக்காக வாங்குறவங்க அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா தே ஹவ் plenty of millions of dollars they can buy. பட் நார்மலாக ஒருத்தர் போய் ஒரு ஃபினான்ஷியல் டெசிஷனில் நான் வந்து ஈவி தான் எடுக்க போகிறேன், ஒரு ஹை அண்ட் அப்பர் மிடில் கிளாஸில் நான் ஒரு ஹை அண்ட் தான் எடுக்க போகிறேன்றவங்களுக்கு அது இட் வில் நாட் பி குட் ஃபினான்ஷியல் டெசிஷன். ஸோ இதில் வந்து அதை நம்ம இப்போ பேசிட்டு இருந்த மாதிரி கஸ்டம் கம்ப்ளீட்லி பில்டப்பும் கம்ப்ளீட்லி நாக் டவுன். ஸோ அப்போ நாக் டவுன்ன்றது வந்து பிரிச்சுட்டு இங்கே வந்து அசம்பிள் பண்ணுறது, அங்கே ஃபுல்லாக பில்ட் பண்ணிட்டு இங்கே விற்கிறதுக்கு. ஸோ 100% அண்ட் 10% டாரிஃப் ரெண்டுத்துக்கும் இருக்குது. இப்போ இதில் என்ன ஆகும்னா இந்த எஃப்டிஏ ட்ரேட் மூலயமா நம்ம ஜாகுவாரோட சில கார்ஸ், எல்லா கார்ஸும் கிடையாது. இப்போ சில கார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் எடிஷன் கார்ஸ் வரும் பாத்தீங்களா. இப்போ நீங்க ரேஞ்ச் ரோவர் எடுத்தீங்கன்னா ஆட்டோ பயோகிராஃபி ஐ திங்க் ஆன் ரோட் காஸ்ட் பாத்தீங்கன்னா 3 crores வரும். இப்போ இந்த கார்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க இருந்து சில கார்ஸ் வந்து டைரக்டாவே சிபியூல வரும். ஃபுல்லி பில்டப்பா அங்க இருந்து ஸ்பெஷல் எடிஷன்ஸ்னு சொல்லி அதில் வரும். அது வந்து இட் வில் பி இன்டு அ டாரிஃப் ஆஃப் 110%. அந்த கார் வாங்குறீங்கன்னா அந்த டாரிஃப் வந்து உங்களுக்கு கட் ஆகும். இட் வில் பி கமிங் டு 10%. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு எக்ஸ்ஷோரூம் 2.2 crores இருக்கிறது அது வந்து 2.9 crores இருக்கும். அப்போ நீங்க அந்த கார் எடுக்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 50-60 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து சேவிங்ஸ் கிடைக்கும். இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் தட் ஸ்பெஷல் எடிஷன் கார் ஃபுல்லி பில்ட் அப். இல்ல நீங்க ஆட்டோ பயோகிராஃபில என்ன சொல்றது அந்த மாதிரி இல்ல, நான் இங்கே யூஸ் பண்றதே அப்படியே வாங்கிக்கிறேன்னா இங்கே கம்ப்ளீட்டா அசம்பிள் பண்ண இருக்கும் பாத்தீங்களா. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி 10 to 15% டாரிஃப்ல தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷல் எடிஷன் தான் வேணும், எனக்கு இம்போர்ட்டட் கார் தான் வேணும், அந்த மாதிரி சில இது. இப்போ சில கார்ஸ் பாத்தீங்கன்னா ஜெனிசிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹாண்டாயோட ஜெனிசிஸ். அது சில இதெல்லாம் வந்து இப்போ நீங்க அதெல்லாம் இம்போர்ட் பண்ணி தான் எடுத்தாகணும். அப்போ இம்போர்ட் பண்ணி எடுக்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பி இம்போஸ்ட் இன்டு ஹையர் டாரிஃப்ஸ். ஸோ அந்த மாதிரி டாரிஃப் கொடுத்து தான் எடுக்கணும். அது எதுக்குன்னா முக்கியமா இந்த கார் கலெக்டர்ஸ் இருப்பாங்க, எனக்கு அந்த மாதிரி ஒரு சில காசு தான் வேணும் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க பாத்தீங்களா. இந்தியால அது இதுவே இருக்காது. இப்ப நீங்க கேடிலாக் எடுத்துக்கோங்களேன், கேடிலாக் வந்து இந்தியால உங்களுக்கு சேல்ஸே கிடையாது. இப்ப நான் கேடிலாக் தான் வேணும் அப்படின்ற பட்சத்துல எடுக்க போறாங்கன்னா they will be into higher tariffs. So 200% 300% வரைக்கும் கூட அதை பே பண்ணியும் எடுக்கிறதுக்கு சில பேர் தயாரா இருப்பாங்க, just for the sake of collection. ஸோ அந்த மாதிரி எடுக்க போறாங்கன்னா that's a different story. பட் இதனால ஜாகுவார்ல எல்லா காருக்குமே இப்போ என்னன்னா இது தப்பா படம் வச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவாங்க, ஜாகுவார் கார்லாம் பாரு இனிமே 1 கோடி ரூபா கார்லாம் 40 லட்சத்துக்கு கிடைக்க போகுது, எல்லாமே சிகேடியில் தான் இருக்கு. இப்போ நீங்க BMW எடுத்துக்கோங்களேன், ஒரு BMW எடுக்கிறீங்களா, ஒரு பென்ஸ் மெர்சிடிஸ் எடுக்கிறீங்கனாலும் இப்போ ஆல்ரெடி அதெல்லாம் வந்து சிகேடியில் தான் இருக்கு. அவங்கெல்லாம் வந்து நாக் டவுன்ல தான் ஆல்ரெடி இங்க எடுத்துட்டு வந்து இங்க அசம்பிள் பண்றாங்க. ஸோ இட் இஸ் ஆல்ரெடி அண்டர் 10 to 15% டாரிஃப் தான். இப்போ இந்த நியூஸ் சரியா புரிஞ்சுங்களா, இப்போ ஒருத்தர் BMW வாங்கலாம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு கார் 3 Series எடுத்துக்கோங்களேன், ஐ திங்க் இட்ஸ் ஆல்மோஸ்ட் 70 lakhs கிட்ட வருதுன்னா ஓகே, இந்த டாரிஃப் வந்த வரைக்கும் எனக்கு 35 lakhs கிடைக்கும்னா ஒன்றும் கிடைக்காது. அதே தான். என்னன்னா ஆல்ரெடி அது சிகேடியில் தான் இருக்கு. எதெல்லாம் வந்து இந்த ஸ்பெஷல் எடிஷன் சொல்லிட்டு இந்த சிபியூல எது வருதோ அந்த காசுக்கு மட்டும் தான் உங்களுக்கு எது ஃபுல்லி பில்ட் அப் கார்ஸா வருதோ அதுக்கு மட்டும் 10% டாரிஃபா மாறும் 100ல இருந்து. அது கம்மியாகுமே தவிர மற்ற கார்ஸுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஓகே, தேங்க்யூ சார். இப்போ அடுத்ததா சார், இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்போ இந்தியாவுக்கும் யூகேக்கும் ஒரு எஃப்டிஏ வரதுனால இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம இந்தியாவுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா சார்? டெஃபினெட்லி. நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, வில் பி இன் அ குளோபல் ஸ்டாண்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வில் பி இன் அ பெட்டர் பிளேஸ். அண்ட் மோஸ்ட் ஆஃப் டாரிஃப்ஸ் எல்லாமே கம்மியாகுதுன்னும் போது ஏன் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது? இப்போ ட்ரம்ப் டாரிஃப் எதுக்கு போடுறாருன்னா, நீ எல்லாரும் திருப்பி இங்கே வான்னு சொல்றதுக்கு, மேனுஃபேக்சரிங்ல இருந்து எல்லாத்தையும் இங்க கொண்டு வான்னு சொல்றதுக்காக தானே இது பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இதுவும்
ஒரு இம்பாக்ட் இருக்கும். ஓகே. ஸோ டெஃபினெட்லி இது வந்து நான் தான் சொன்ன பார்த்தீங்களா, கிரவுண்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் வரதுக்கு முன்னாடி இது எங்க வந்து இம்ப்ளிகேட் ஆகும்னா மார்க்கெட்ஸ்ல தான் காட்டும். ஸோ இந்தியா இஸ் கெட்டிங் இன்டு குட் ஸ்டாண்டிங் பாயிண்ட். நல்ல ட்ரேட் டீல்ஸ், நல்ல எல்லாருக்கூடயும் அந்த ஒரு ரிசர்வ் கண்ட்ரி என்ன சொல்றது, ஒரு டிப்ளமேட்டிக் ஸ்டாண்ட்ஸ்ல கரெக்டா போயிட்டு இருக்காங்கன்ற பேச்சு அந்த இது வரும்போது ஆட்டோமேட்டிக்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சிங்கப்பூர் கூட இப்போ ரீசெண்டா பண்றாங்க. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 10 பில்லியன் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியா வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி அவர் மார்க்கெட்ஸ் இஸ் கோனா க்ரோ. ஓகே. ஸோ இதுக்கான பொட்டென்ஷியல் வில் பி தேர். ஸோ மேபி 2035ல வந்து we can see India has huge potential. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு நிஃப்டி 50 இன்னைக்கு 20,000 ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. நாளைக்கு 50,000 ட்ரேட் ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஓகே சார், ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க சார். அடுத்ததா இன்னொரு விஷயம், இதே மாதிரி FTAs நம்ம நிறைய கண்ட்ரிஸோட டிஸ்கஸ் பண்றோம். யூஎஸோட பேசிட்டு இருக்கோம், யூரோப்பியன் யூனியனோட பேசிட்டு இருக்கோம். இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா யூகேவோட ஒரு FTA முடிக்கிறது நம்மளுடைய குளோபல் ஸ்டாண்டிங்கை இது மாதிரி இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நினைக்கிறீங்களா? ஆர் யூஎஸோட நமக்கு ஒரு ஃபேவரபிள் டீல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? ஷோர். சி யூகே இஸ் ஒன் ஆஃப் தி என்ன சொல்றது, முக்கியமான கண்ட்ரிகள். யூகேவும் ஒன் ஆஃப் தி முக்கியமான கண்ட்ரி. இப்போ நெக்ஸ்ட் யூரோப்பியன் யூனியனோ யூஎஸ் எவ்வளோ சீக்கிரம் அது FTA கொடுப்பாங்கன்னு தெரியல. யூரோப்பியன் யூனியன் வில் சி, வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. அவங்களுக்கும் சாதகமா இருக்கணும். இப்போ என்னன்னா டாரிஃப்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல அவங்க வந்து விற்கிறதுக்கு தான் கஷ்டம். நம்ம போய் அவங்க ஊர்ல விற்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. அந்த ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். புரியுது. அதனாலதான் ட்ரேட் இம்பாலன்ஸ்னு அவர் சொல்லி கத்திட்டு இருக்காரு. அண்ட் இது எந்த அளவுக்கு வரும்ன்றது பொறுத்து தான் பார்க்கணும். பட் என்னன்னா வி ஆர் ஆல்சோ க்ரோயிங். இந்தியாவை வந்து ஒதுக்க முடியாத இடத்துல இப்போ இந்தியா வந்துடுச்சு. அண்ட் யோசிச்சு பாருங்க, யூஎஸ்க்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல நின்று ஒருத்தர் டிப்ளமேட்டிக் ஸ்டான்ஸை சொல்லி நம்ம வந்து அவங்களுக்கு என்ன சொல்றது, இந்தியா யாரு கூட போய் நிக்க போகுது, யுக்ரைன் ரஷ்யா வார்ல இந்தியா யாருக்கு சப்போர்ட் பண்ண போகுது, அதே மாதிரி இஸ்ரேல் அண்ட் ஈரான் வார்ல இந்தியாவோட ஸ்டான்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமா வர அளவுக்கு வளர்ந்துட்டோம். ஓகே. இன்னைக்கு குளோபல் பிரசன்ஸ்ல இந்தியா இஸ் ஒன் ஆஃப் தி டாப் கண்ட்ரிஸ். எப்படி சைனா ரஷ்யா முன்னாடி இருந்துச்சோ இன்னைக்கு இந்தியாவை தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா மாறிடும். ஸோ கண்டிப்பா ஃபியூச்சர்ல நம்ம வி கேன் எக்ஸ்பெக்ட் FTA. பட் ஆனால் உடனே எல்லாமே நடக்கும்னு சொல்ல முடியாது. இந்த டாரிஃப் வரலாம், இது போயிட்டு இருக்கு, பார்க்கலாம். பட் இன் தி ஃபியூச்சர் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் இருக்கலாம்னு எதிர்பார்க்குறேன். பண்ணா எல்லாருக்குமே நல்லது. பட் தே வில் சி ஆல் ஃபினான்ஷியல் பெர்ஸ்பெக்டிவ். இதனால என்னென்ன ட்ரேட்ஸ் பாதிக்கும், ஏன்னா எல்லாமே ப்ராஃபிட்டபிள்னு சொல்ல முடியாது. சில இடத்துல நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கும் கவர்மெண்ட்டுக்கு, அதை விட்டு கொடுக்கறதுக்கு அதுதான் சொல்றேன்ல, இதுல மேபி கிளாஸ் வச்சு வரலாம், இந்த செக்டார் மட்டும் வேண்டாம். ஸோ இதெல்லாம் வச்சு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஆனா இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரொம்ப தேங்க்யூ சார், ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. இந்த FTAனால இந்தியாவுடைய ஆட்டோமொபைல் செக்டார், கெமிக்கல்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் செக்டார்ஸ் ஒரு பெரிய ஒரு பூம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி எதிர்காலத்துல FTAவுடைய வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் எங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க சார். சூப்பரா ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி மீண்டும் ஒரு எபிசோட் ஆஃப் வாய்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ்ல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. Free audio post-production by alphonic.com.